So hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு 2023ல வெளியான டாக்டர் சியோன் அண்ட் லாஸ்ட் டேல்ஸ்மேன் அப்படின்னு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் த்ரில்லர் கதை. படத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, இந்த உலகத்தை தனக்கு கீழே ஒரு அடிமையா மாத்த நினைக்கக்கூடிய நம்ம கதையோட வில்ல அப்படியே ஆப்போசிட்ல ஹீரோவை பார்த்தோம் வைங்களேன், பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு பொய்களை சொல்லி மக்களை ஏமாத்தி அது மூலமா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆளு. இப்பேற்பட்ட நிலைமையில ஹீரோ கிட்ட ஒரு பொண்ணு உதவி கேட்டு வரா. சரி வழக்கம் போல ஏமாத்தி அவகிட்ட பணத்தை பிடுங்கலாமேன்னு வீட்டுக்கு போய் பார்த்தா உண்மையாவே ஹீரோயினோட தங்கச்சிக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு. அவளுக்குள்ள இருக்குது நம்ம கதையோட வில்ல. மக்களை ஏமாத்தி பணம் சம்பாரிச்ச ஹீரோவுக்கு இப்படி ஒரு விஷயத்த பார்த்தா எப்படி இருக்கும்? துண்டக்கானோம் துணியக்கானோம்னு ஆளுக்கு ஒரு பக்கத்துல அலறானுங்க. இது கடையில நடக்கக்கூடிய கலவரத்தை ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா சொல்லிருப்பாங்க. ஆனா அவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி நம்ம ஹீரோ அந்த குட்டி பொண்ணு உயிரை காப்பாத்தினா, சின்ன வயசுல அமானுஷமான இறந்து போன தன்னோட தாத்தா தம்பி இவங்களோட மரணத்துக்கு யாரு காரணங்கிற உண்மையை கண்டுபிடிச்சானா, அதான் இந்த படத்தோட முழு கதையுமே. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. என்ன படத்துல வேற லெவல் ட்விஸ்ட் இருக்கு. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? படத்தோட ஆரம்பத்துல ஒரு மிகப்பெரிய மந்திர காகிதத்தை காட்டி சியால் சாங்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மந்திர பேப்பரை காட்டுறாங்க. பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸும் கேக்குது. இந்த காகிதத்தோட சக்திகளை சாதாரண கண்களால பார்க்க முடியாது. அது ஒரு தெய்வீக பிறவியால மட்டும் தான் முடியும். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இது வெறும் பேப்பர் மட்டும் கிடையாது. அதிபயங்கர ஆன்மாக்களை அடக்கக்கூடிய ஒரு மந்திர சிறைச்சாலை. பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான புத்த நூல்கள்ல இருந்த மந்திரங்கள் மூலமா தான் இந்த பேப்பர் உருவாக்கப்பட்டுச்சு. இப்படி எல்லாம் பில்டப் எல்லாம் காட்டி முடிச்சிட்டு படமும் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப அப்படியே ஒரு இருட்டான குகையை காட்டுறாங்க. அங்க ஒரு வயசான தாத்தா தொலைஞ்சு போன தன்னோட சின்ன பேரனை தேடி வந்துட்டு இருக்காரு. இடம் ஃபுல்லாவே கருங்கம்மன் இருக்குது. அதுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய தூண். அந்த தூண்ல தான் இவர் தேடி வந்த பேரனையும் கட்டி வச்சிருக்கானுங்க. ஆக்சுவலா இவரு சாதாரண தாத்தா கிடையாது, மந்திர தாத்தா. ஷாமன்கள்லயே மிக சக்தி வாய்ந்த ஆளு. தான் பேரனை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கயிறு எல்லாம் டக்குன்னு அவுத்துட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட எல்லாமே முடிய போற நேரம் பார்த்து அந்த கேவோட இன்னொரு பக்கத்துல இருக்க வில்ல ஒரு சின்ன குடுவையில கைய வச்சு தான் சக்திகளை பயன்படுத்தினதுமே அவனோட ஆன்மா மட்டும் தனியா பிரிஞ்சு அங்க இருக்க குட்டி பையன் உடம்புக்குள்ள போயிடும். அடுத்த நிமிஷமே தாத்தாவோட கையில கட்டப்பட்டிருக்க மந்திர மணி ஏதோ வைப்ரேஷன்ல போட்ட மாதிரி சவுண்ட் பயங்கரமா கேக்குது. மிரண்டு போன தாத்தா டக்குன்னு பேர முகத்தை பார்க்க இந்த இடத்துல அப்படியே பாதையிலேயே சீன் கட் ஆகுது. கண்ணை முடிச்சு பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோ கண்ட கனவு. பக்கத்திலேயே கண்ணாடிக்கார ஃப்ரெண்டு உட்காந்துருக்கான். நான் மச்சான் வழக்கம் போல அதே கனவா? உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல என் தாத்தா பத்தி எப்பவுமே பேசாத, சரியா? ஆமா கஸ்டமர் வீட்டுக்கு வந்தாச்சா? தோ நீ சொன்ன அட்ரஸ் மலைக்கு மேலதான் இருக்கு. ஏண்டா எப்ப பாரு மக்களை ஏமாத்திட்டே இருக்குமே, ஒரு நாள் அவங்க கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது? கவலைப்படாத, மறுபடியும் கம்பெனியும் பேரையும் மாத்தனா போதும். முட்டா பேருங்க வீட்டுல பேய் தான் இருக்குன்னு திரும்ப நம்ம கிட்டே தான் வருவானுங்க. சரி அதெல்லாம் விட்டுத்தல, போன தடவை பேய பிடிக்கிறேன் அது இதுன்னு கதை விட்டோம்ல, அப்ப உன்னோட டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. ஒழுங்கா டெக்னாலஜியை பயன்படுத்துறா மச்சான். அதெல்லாம் நீ எதுவும் கவலைப்படாத, இந்த டைம் நான் எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்ல, கொண்டு வந்த டெக்னாலஜி எல்லாமே இந்த வண்டியோட வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கு. சோ பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்படி பேசிக்கிட்டே நேரா கஸ்டமர் வீட்டுக்கு வரானுங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா இந்த பைபிளுங்க பேய்களை ஓட்டக்கூடிய ஆளுங்கன்னு ஒரு பொய்யான ஆபீஸ் வச்சிருக்கானுங்க. அதை நம்பி ஏமாந்த மக்கள் எங்க வீட்டுல பேய் இருக்கு, நீங்க தான் ஓட்டி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு ஹீரோவை கூட்டிட்டு வந்திருக்கானுங்க. இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும்ல, அது எப்படி ஹீரோவை மட்டும் கரெக்டா தேடி கண்டுபிடிச்சு கால் பண்றாங்கன்னு. அதுக்கான ரீசன் இந்த சீனை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப கஸ்டமர் வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோ தான் கையில இருக்க மணியை லைட்டா ஆட்டி பாக்குறான். அதுல இருந்து எந்த ஒரு சத்தமும் கேட்கல. ஆக்சுவலா கதையோட ஆரம்பத்துல ஒரு குட்டி பையனை பார்த்தோம் இல்லையா, அதான் ஹீரோவோட தம்பி. அந்த வயசான தாத்தா ஷாமன் இருக்கார்ல, அவர் தான் ஹீரோவோட சொந்த தாத்தா. என்னதான் ஹீரோ ஒரு போலி சாமியாரா இருந்தாலும் கூட இவன் கையில இருக்கக்கூடிய மந்திர மணிக்கு நிறைய பவர் இருக்கு. ஒருவேளை இந்த வீட்டுல ஏதாவது தீய சக்தி இருந்தா இவன் லைட்டா அந்த மணியை ஆட்டினதுமே சவுண்ட் பயங்கரமா கேட்டிருக்கும். ஆனா இந்த சவுண்டும் கேட்கல இல்லையா, அதனால வீட்டுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் பணத்தை சுருட்ட பாக்கலான்னு இவங்க ஒரு பக்கத்துல பேசிட்டு இருப்பானுங்க. இந்த விஷயத்த மாடியில இருந்து ஒரு பொண்ணு கவனிச்சிட்டு இருக்கா. டேய் யாரா நீங்க? அம்மா பாத்தீங்களா வீட்டுக்கு 2 திருட்டு பசங்க வந்திருக்கானுங்க. அப்பதான் வீட்டுக்குள்ள இருந்து அம்மா அப்பா வெளியில வராங்க. ஐயா என்ன மன்னிச்சிருங்க, கொஞ்ச நாளாவே என் பொண்ணு யார பார்த்தாலும் தடாலடியா பேசுறா, பயங்கரமா கத்துறா, சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறா. அது மட்டும் கிடையாது, வீட்டுல நிம்மதியே இல்ல. அப்ப உடனே ஹீரோ உள்ள போந்து கவலைப்படாதீங்க, இந்த வீட்டுல எங்க தீய சக்தி இருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். ஆமா எனக்கு ஒரு கெட்ட வாசனை வருது. மந்திரவாதி யார பத்தி சொல்லிட்டு இருக்காரு? ஒருவேளை என் பொண்டாட்டியோட சமையல பத்தி சொல்றாரோ? சத்தம் போடாதீங்க, நான் கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஐயா மன்னிச்சிருங்க, தாயே கருமாரி அந்த தீய சக்தி இருக்க இடத்த எனக்கு காட்டு அப்படி இப்படின்னு பையன் ஏதோ ஒரு சில மந்திரங்களை உச்சரிச்சுட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு மிகப்பெரிய சிலை இருக்கு. என் கணிப்பு சரியா இருந்தா இந்த சிலை இப்பதான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கணும். ஆமாங்க ஐயா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு புத்த கோயில்ல இதை நாங்க பரிசா வாங்கிட்டு வந்தோம். நாங்க நல்லா விசாரிச்சு பார்த்தோம், இந்த சிலை எல்லை பகுதியை காக்கக்கூடிய காவல் தெய்வமாமே. பயலுக்கு ஹீரோவும் யோ எல்லை பகுதியை காக்குங்கிறது உண்மைதான், ஆனா இது வீட்டோட எல்லையை காக்காது, சுடுகாட்டோட எல்லையை தான் பாதுகாக்கும். நல்லவேளை கூடிய சீக்கிரத்திலேயே என்ன தேடி வந்தீங்க. அப்படி இல்ல கொஞ்ச நாளைக்கு அப்புறமா உங்க வீட்டுல ஒரு இலவு விழுந்திருக்கும். உங்க பொண்ணு கூட சொல்ற எதையும் கேட்காம இருந்தால அதுக்கு காரணம் கூட இந்த சிலை தான். நம்ம கொஞ்ச நேரம் உள்ள பேசிட்டு வரலாமா? என் ஃப்ரெண்டுக்கு இந்த சிலையில ஒரு சில பூஜைகள் பண்ண வேண்டியது இருக்கு.
இருக்கு. சரின்னு மொத்த பேரும் உள்ள போயிட்டு திரும்ப வெளியில வந்து பாக்கும்போது அந்த இடத்த மந்திர சடங்கு செய்யறதுக்கு தயார் பண்ணி வச்சிருக்கானுங்க. தன்னால முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்டுக்காரன் ஏமாத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த வீட்டுல இருக்க குட்டிச்சாத்தான பாருங்களேன், யோ சும்மா நடிக்கிறீங்கல்ல, இந்த வீட்டுல பேயும் இல்ல பிசாசும் இல்ல, ஏமாத்தி பணம் பறிக்க தானே வந்திருக்கீங்க. மச்சான் பின்னாடி பாடுறா, அந்த பொண்ணு வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கா, விட்டா ஆதாரத்தோட நம்ம பண்ணக்கூடியது போலிங்கிறத காட்டி கொடுத்துருவா போலயே. அட விட்டத்துல மச்சான், நீ வீடியோ ஆன் பண்ண. அதுக்கப்புறமா ஹீரோ கடவுள் பேரை சொல்லி மந்திரங்களை உச்சரிச்சுட்டு தான் கொண்டு வந்த மந்திர வாழை டக்குனு அங்க இருக்க சிலையை பார்த்து குத்தும் போது ஃப்ரெண்டுக்காரன் தான் மறைச்சு வச்சிருந்த ஒரு பட்டன் அமுக்குறான். அடுத்த நிமிஷமே சிலையில இருந்து ரத்தம் வடிகிற மாதிரி இருக்கு. கூடவே அங்க இருக்க தண்ணி கூட கொப்பளிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் கிடையாது, அந்த இடமே கொஞ்சம் கொஞ்சமா அதிர ஆரம்பிக்குது. பாத்தீங்களா, இப்படிதான் ஒரு சில சின்ன சின்ன டிவைஸ பயன்படுத்தி உண்மையாவே பேய் வந்த மாதிரி மக்கள் கிட்ட நடிச்சு அவங்களை ஏமாத்தி பணம் சம்பாரிச்சு கூடவே நடக்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அதையும் தங்களோட யூடியூப் சேனல்ல போட்டு அது மூலமா பணம் சம்பாதிக்கிற குரூப். இப்ப உங்களுக்கு இந்த பணக்கார பையன் நம்ம ஹீரோவை எப்படி கான்டாக்ட் பண்ணிருப்பான்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அடுத்து இதே டைம்ல நம்ம ஹீரோ செட் பண்ணி வச்ச மாதிரி மறுபடியும் இன்னொரு பட்டன் அமுக்கணுதுமே சொருகி இருந்த வாள் டக்குன்னு குடும்பத்துல இருக்க ஆளுங்க மேலே அடிக்க வரும். நம்மளால கெத்தா பிடிக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப மந்திர வாழை வச்சு சிலைய உடைக்க வேண்டியது மட்டும்தான் கடைசி வேலை. ஃப்ரெண்டுக்காரனும் கரெக்டா ஹீரோ வெட்ட போற நேரத்துல பட்டன் அமுக்குறான். ஆனா அது எதுவுமே வேலை கேட்கல. என்னாச்சுன்னு புரியாம டிவைஸை கவனிக்கும் போது வைஃபை ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. மச்சான் சிஸ்டம்ல ஏதோ பிரச்சனை, காரை யாராவது எடுத்திருப்பாங்களோ? டேய் எடுத்திருப்பாங்களோ கிடையாதுடா முட்டாள், அங்க பாரு போலீஸ்காரனுங்க நம்ம காரை டோ பண்ணிட்டு போறானுங்க. கடைசி நேரத்துல ஏதாவது சொதப்புச்சு அவ்வளவுதான், நம்மள ஒருத்தன் கூட நம்ப மாட்டான். என்ன பண்ண போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருக்க நேரத்துல தெரியாதனமா அந்த சிலை லைட்டா நகர்ந்துரும். அது மூலமா கீழே செட் பண்ணி வச்சிருந்த ஒரு சின்ன பாம்பு அதோட ஒயர் கட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா டம்முன்னு வெடிக்கும். கல்ச்சல பறந்து வந்து அந்த பணக்கார ஃபேமிலி மேலேயே அடிக்கலான்னு பாக்கும். நல்ல வேலையா ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டானுங்க. கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே போயிடும். சரி ஏதோ ஒண்ணு நடந்த வரைக்கும் நம்ம ஹீரோவுக்கு சாதகமா தான் நடந்திருக்கு. அதனால நிலைமையை சமாளிச்சு பாத்தீங்களா, உங்க வீட்டுல இருந்த பேய நான் நல்லபடியா ஓட்டிட்டேன். அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு புதுசா கம்பெனி ஆரம்பிச்சாலும் சரி, வரவு செலவு எது பண்ணாலும் சரி, உங்க பொண்டாட்டி கையில இருந்து பணத்தை வாங்கி பழகுங்க. என்னதான் பேய ஓட்டி இருந்தாலும் கூட உங்க பொண்ணு மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கா. அதனால ஒரு மாசத்துக்கு லீவ போட்டு அவளுக்கு என்ன வேணுமோ எங்க போகணுமோ அது எல்லாத்தையும் தாராளமா செஞ்சு கொடுங்க. இவ்வளவு நேரமா எடக்க முடக்கா பேசிட்டு இருந்த குட்டிச்சாத்தான் தனக்கு சாதகமா ஹீரோ ஒரு விஷயத்த சொன்னதுமே, குருவே உங்களை போய் நான் தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு அப்படியே டைவடிச்சிட்டா. பாத்தியாடி, சாமியார் வந்த நேரம் உன் பொண்ணுக்கு நல்ல புத்தி எல்லாம் வந்துருச்சு, பெரியவங்களுக்கு மரியாதை எல்லாம் கொடுக்குறாடி. இதுக்கு மேலேயும் உங்களை எதிர்த்து பேச முடியுமா? இந்தாங்க நீங்க பண்ண வேலைக்கான காசுன்னு ஒரு கட்டு பணத்தை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த கல்ஸ் எல்லாம் உங்க வீட்டுல இருக்க கூடாது, அது ஒரு தெய்வ குத்தம் அப்படி இப்படின்னு போய் சொல்லி சிலையோட சேர்த்து அங்க வச்சிருந்த ஒரு தங்க தவளை பொம்மையும் தூக்கிட்டானுங்க. இவ்வளவு வேலையை பார்த்து முடிச்சிட்டு பயப்புள்ளைங்க பஸ்ல போயிட்டு இருக்கானுங்க. ஏன்னா காரை தான் போலீஸ்காரனுங்க தூக்கிட்டு போயிட்டானுங்களே. இங்கதான் ஃப்ரெண்டுக்காரனுக்கு டவுட், ஏமாச்சா அந்த பணக்கார வீட்டுல பிரச்சனைங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ரொம்ப சிம்பிள், அந்த பொண்ணோட இன்ஸ்டா ஐடியா இதான். அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, எங்க போறான்னு எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுவா. அப்பதான் நோட் பண்ண 10 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு சிலை அவங்க வீட்டுக்கு வந்திருக்குன்னு. அட பாவி, தமத்தோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட வச்சாடா இவங்க வீட்டுக்கு வந்த. மச்சான் மச்சான் எனக்கும் இதெல்லாம் சொல்லி கூட. முடியாது முடியாது, அதெல்லாம் தொழில் ரகசியம்டா. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு கல் சிலையை தூக்கிட்டு நேரா வயசான தாத்தா கிட்ட வராங்க. ஆக்சுவலா இவரு தான் ஹீரோவோட வளர்ப்பு தந்தை. கொண்டு வந்த கல் சிலை அப்புறம் அந்த தங்க தவளை ரெண்டுத்தையும் முன்னாடி வைக்கும் போது அந்த ஆளு வெறும் ஒரு கட்டு பணத்தை வைக்கிறாரு. யோ நைனா, நானும் பாத்துட்டு இருக்கிறேன், என்ன ஏமாத்தி நீ எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கிறல்ல. டேய் நீ கொண்டு வந்தது வெறும் சிலை, அது மட்டும் கிடையாது, இந்த தங்க தவளைக்கு பின்னாடி பாத்தியா நீங்க ஏமாத்திட்டு வந்த பணக்கார ஆளோட குடும்ப பேர் அச்சிடப்பட்டிருக்கு. இதை மட்டும் நான் நேரா கொண்டு போய் வித்தன் வையன், போலீஸ்காரனுங்க என்னதான் தூக்குவானுங்க. சோ வேற வழி இல்ல, இதை உருக்கி மறுபடியும் நான் ஒரு தங்க கட்டியா மாத்தணும். அதுக்கப்புறம் தான் இதை என்னால விற்க முடியும். ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்ன தெரியுமா, உன் தாத்தா ஒரு மிகப்பெரிய ஷாமன், ஆனா நீ ஏன்டா இப்படி எல்லாரையும் ஏமாத்தி பொழைச்சிட்டு இருக்க? ஹீரோவுக்கு தாத்தாவை பத்தி பேசுனதுமே சம கோபம். அவரோட மந்திர தந்திரங்கள்ங்கிற எந்த ஒரு கதையும் கேட்டு ஏமாறதுக்கு நான் ஆள் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே என்னோட தம்பியை நான் பறி கொடுத்திருக்கேன். சோ இதுக்கு மேலேயும் இதை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கோவத்துல அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டான். கட் பண்ணா எனக்கு நைட் ஆகுது. ஃப்ரெண்டுக்காரன் ஆபீஸ்ல வந்து இவங்க எடுத்த வீடியோவை கொஞ்சம் கொஞ்சமா எடிட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அங்க வந்த ஹீரோவும் இவங்களோட குடும்ப சொத்தான மந்திர மணிய கையில கட்டிருப்பான் இல்லையா, அதையும் மந்திர வாளையும் பாதுகாப்பா அங்க இருக்க பெட்டிக்குள்ள வைக்கிறான். இதே டைம்ல ஃப்ரெண்டுக்காரனுக்கு அவனோட அம்மா கால் பண்ணிருக்காங்க. என்னடா மகனே சாப்பிட கூட வரமாட்டேங்கிற, யூடியூப்ல வீடியோ எல்லாம் வியூஸ் பறகுதே. அட ஏமா நீ வேற, முன்ன மாதிரி இங்க இருக்க எவனும் ஏமாற மாட்டானுங்க, வாழ்க்கையை ஓட்டுறதே பெரும்பாடா இருக்கு. தம்பி அதெல்லாம் இருக்கட்டும், அம்மா கேட்ட அந்த வைர நெக்லஸ் அதை மறந்துடாதப்பா. அவ்வளவுதானே, முதலாளி இன்னும் சம்பளம் போடல, போட்டதுமே உனக்கு அந்த நெக்லஸ் வாங்கி கொடுத்துறேன். இப்படி எல்லாம் இவன் ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்க, திடீர்னு அங்க இருக்கக்கூடிய மெயின் டோரோட கதவு திறக்குது. அடையாளம் தெரியாத யாரோ ஒரு பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்டுக்காரன் பக்கத்துல வந்து இவன் எடிட் பண்ணிட்டு இருக்க வீடியோவை பாத்துட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் இவ்வளவு க்ளோஸ் அப்ல பார்த்து பயந்து போன ஃப்ரெண்டுக்காரன் தொப்புன்னு கீழே விழுந்துருவான். அடியே யார் நீ, எப்படி உள்ள வந்த? என் வீட்டுல நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்குது, நீங்க தான் அதெல்லாம் எப்படியாச்சும் சரி பண்ணி கொடுக்கணும். சடனா இப்ப ஹீரோ வெளியில வந்து, டே மச்சான் ஒரு வருஷத்துக்கு எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் கிடையாது, ஏற்கனவே நிறைய பேர் புக் பண்ணிருக்காங்க, சோ இதுக்கு அப்புறமா யாரையும் எடுக்க முடியாது. ஃப்ரெண்டுக்காரனுக்கு இதை கேட்டு சம கோவம். டே மச்சான் என்னடா பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு தான் லாஸ்ட் கஸ்டமரோட வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்,
ஆனா நீ என்னடா அந்த பொண்ணுக்கு முன்னாடி ஒரு விஷயத்துக்கு தேவையான ஆளுங்க ஏற்கனவே புக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிருக்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஒரு வைர மோதிரத்தை மாட்டிருந்தாடா கண்டிப்பா அவ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணாதான் இருப்பா. இவளை மட்டும் நம்ம உஷார் பண்ணி ஏமாத்தணும்னு பையன் 3-4 வருஷத்துக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாம உட்கார்ந்து சாப்பிடலாம். முட்டாள், நீ பார்த்த மோதிரம் அவளோடது கிடையாது, அவ அம்மாவோடது. டேய் அது எப்படி உனக்கு தெரியும்? பாரு, அந்த மோதிரம் லைட்டா டல் அடிச்சு போயிடுச்சு. கூடவே அவ விரல்ல ஒழுங்கா உட்கார்ல, மாடலும் பழசு. அப்படின்னா இறந்து போன அவளோட அம்மா தான் கொடுத்திருக்காங்க. இப்படி எல்லாம் பேசும்போதே அந்த பொண்ணு டக்குன்னு உள்ள வரா. கூடவே இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இந்த மாதிரியா எங்க வீட்டுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு, அதை நீ தான் சரி பண்ணி கொடுக்கணும். அதுக்காக உனக்கு 100 மில்லியன் நான் பணம் தரேன். அட்வான்ஸா இந்த 50 மில்லியன் வச்சுக்கன்னு ஒரு பேக் ஃபுல்லா பணத்தை கொட்டுவானுங்க. ஏமா பணத்தை பார்த்தா நான் என்ன மயங்கிருவேன் நினைச்சியா? எனக்கு என்னோட கொள்கை தான் முக்கியம். ஆபத்துன்னு உதவி கேட்டு வந்தா நான் யாருக்கா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவேன். மச்சான் பணத்தை எடுத்து பேக்ல வை. முதல்ல ஹீரோயினுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும்னு பயபுள்ளைங்க அப்படியே பிளேட்டை மாத்திட்டானுங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் கார்ல போயிட்டு இருக்கா. பின்னாடியே ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் போயிட்டு இருக்காங்க. டே மச்சான், எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு ஒரு 22 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா பாரு, அவளுக்குன்னு ஒரு காரு, வைர மோதிரம், ரொம்ப ராஜ வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கா. என்ன பொறுத்த வரைக்கும் அவளோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தா என்ன, நம்ம போறது பணத்தை பறிக்க. வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த இடத்த விட்டு கிளம்புறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இவங்க ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்க, இதே டைம்ல கார்ல போயிட்டு இருக்க ஹீரோயினுக்கு திடீர்னு ரோட்டுக்கு நடுவுல யாரோ ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் இதை பார்த்து பயந்து போனவ டக்குன்னு காரை ஒரு பக்கமா திருப்பிட்டா. ஆனா ஹீரோ பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்ல. அப்படின்னா ஹீரோயினுக்கு பேய்களை பார்க்கக்கூடிய சக்தி இருக்கு. பாவம், இது எதுவுமே தெரியாம தான் நம்ம போலி சாமியாரான ஹீரோ இப்ப ஹீரோயின் கிட்ட வசமா மாட்டிருக்கான். அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு நம்ம ஹீரோயின் வாழக்கூடிய ஊரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. வழி ஃபுல்லாவே வெள்ளை நிற பனியா இருக்கு. பாக்குற மனிதர்கள் வேற ரொம்ப வித்தியாசமா இருக்கானுங்க. கூடவே எல்லாரோட வீட்லயுமே ஒரு வித்தியாசமான மந்திர பேப்பர் ஒட்டி இருக்க விஷயத்தையும் ஹீரோ கவனிக்கிறான். நீண்ட நேர பயணத்துக்கு அப்புறமா ஹீரோயினோட கார் ஒரு மெயின் டோர் கிட்ட வந்து நிக்குது. ஏன்னா இந்த கதவை திறந்து உள்ள போனாதான் ஹீரோயினோட வீடே இருக்கு. அப்ப அங்க இருக்கக்கூடிய பாடி கார்டு தான் கதவை திறந்து ஹெல்ப் பண்ணுவான். சார், உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல விடுமா, உங்க அம்மா அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா உன்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்திருக்காங்க. அதனால உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் சரி, யோசிக்காம என்கிட்ட கேளு. சரின்னு சொல்லிட்டு இப்ப 3 பேருமே ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. சுவர்கள்ல ஒரு சில ஃபேமிலி போட்டோ இருக்கு. அதுல ஹீரோயினோட தங்கச்சி போட்டோவும் இருக்கு. சுத்தி முத்தி கவனிக்கும் போது அங்க இருக்க ஒரே ஒரு கதவு மட்டும் லாக் செய்யப்பட்டிருக்கு. சந்தேகத்துல ஹீரோவும், ஆமா உன் தங்கச்சியோட படங்கள் நிறைய இருக்கு, ஆனா உன் தங்கச்சியை காணோம், எங்க போயிட்டாவ? ஹீரோயின் பதில் எதுவுமே சொல்லாம பூட்டப்பட்ட கதவை கொஞ்சம் கொஞ்சமா திறகுறா. பார்த்தா இவளோட தங்கச்சியை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதுலயும் அந்த குட்டி பொண்ணை பாருங்களேன். அக்கா, ஏங்க அப்படி எல்லாம் பண்ற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என் கட்டுகளை அவுத்து விடுன்னு கெஞ்சுவா. இத பாக்குற ஃப்ரெண்டுக்காரனுக்கு அவ்வளவு பாவமா இருக்கு. டே மச்சான், எனக்கு என்னமோ இந்த ஹீரோயினுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் தங்கச்சி உடம்புக்குள்ள பேய் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இவள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ இந்த இடத்த விட்டு பாதியிலேயே கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். டே கண்ணாடி, முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. நமக்கு இவ்வளவு பணத்தை யாருமே சும்மா கொடுக்க மாட்டாங்கடா. வேணும்னா இப்படி பண்ணலாம், நம்ம வழக்கம் போல ஒரு சின்ன சடங்க பண்ணி முடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்புவோம் இல்லையா? அந்த டைம்ல போலீஸ் கிட்ட ஹீரோயின் தன்னோட தங்கச்சியவே கொடுமைப்படுத்துறான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். மீதி வேலைக்கு அவங்க பாத்துப்பாங்க. நமக்கு தேவையான பணமும் எந்த பிரச்சனை இல்லாமையும் கிடைச்சிடும். ஆரம்பத்துல யோசிக்கிற ஃப்ரெண்டுக்காரனும் அதுக்கப்புறமா சரின்னு சம்மதிக்கிறான். அடுத்து ஹீரோயினை ஒரு சேர்ல உட்கார சொல்லிட்டு அவளை சுத்தி ஒரு வட்டத்தை உருவாக்குறாங்க. பயப்பலைய பாருங்களேன், கையில ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் வச்சிருக்கா. ஃப்ரெண்டுக்காரன் பேசுறதுக்கே அவ்வளவு பயப்படுறான். அப்பதான் ஹீரோன்னு சொல்லுவா, உங்களோட வீடியோவை நான் நிறைய பாத்திருக்கேன். அதுல 1-2 பாக்குறதுக்கு ரியலிஸ்டிக்கா இருந்தாலும் கூட நான் வீடியோல எந்த ஒரு பேயவும் பார்க்கலையே. சிரிச்சுக்கிட்டே ஃப்ரெண்டும், சாதாரண கண்களால அந்த பேய்களை பார்க்க முடியாது. அப்படியா? நானும் சின்ன வயசுல நிறைய பேய்களை பார்த்திருக்கேன். சொல்ல போனா என்னோட குழந்தை பருவம் ஃபுல்லாவே நான் பேய்கள் கூட பேசி விளையாண்டது தான் அதிகம். ஆத்தாடி, இந்த ஹீரோனுக்கு உண்மையாவே பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு போலன்னு ஃப்ரெண்டுக்காரன் மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கான். இதுக்கடையில ஃப்ரெண்டோட வெளியில வந்த ஹீரோ சந்தேகத்துல மறுபடியும் தான் கையில இருக்க மணியை ஆட்டி பாக்குறான். அதாவது இந்த வீட்டுல தீய சக்தி இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. வழக்கம் போல எந்த ஒரு சத்தமும் கேட்கல. பாத்தியா மச்சான், நான் தான் சொன்னேன்ல, இங்க எந்த ஒரு பேயும் கிடையாது. வா வா, டக்குன்னு வேலையை முடிக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டையும் ஹீரோனையும் வெளியில உட்கார வச்சுட்டு ஹீரோ மட்டும் இப்ப அந்த குட்டி பொண்ணு இருக்க ரூமுக்கு வந்திருக்கான். பயந்து போன அவளும், அங்கிள் நீங்க என்ன அடிக்க போறீங்களா, என்ன கொல்ல போறீங்களா? ஐயோ செல்லம், அப்படிலாம் எதுவும் கிடையாது. உன்னோட அக்காவுக்கு தான் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான் அவளை குணப்படுத்துறதுக்காக டாக்டரான நான் இங்க வந்திருக்கேன். தோ என் கையில இருக்க இந்த கத்தியை பாரு, இது கூட போலி. அப்படின்னா என் உடம்புக்குள்ள உண்மையாவே பேய் இல்லையா? அச்சோ பாவம், இப்ப என்ன உனக்கு ரொம்ப பயமா இருக்கா? கவலைப்படாத. தோ என் கையில இருக்குல்ல இந்த மந்திர மணி, இதுக்கு எல்லையில்லா சக்தி இருக்கு. இப்ப கூட நான் இதை ஆட்டுறேன் பாரு. இதுல இருந்து சத்தம் வந்தா உன் உடம்புக்குள்ள பேய் இருக்கு, அப்படி வரலனா இந்த வீட்லயே பேய் எதுவும் கிடையாது. இப்படி பேசிக்கிட்டே லைட்டா ஹீரோ கைய ஆட்டும் போது திடீர்னு மணில இருந்து பயங்கரமா சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷம் நம்மளுக்கு இதை கேட்ட அள்ளு இல்ல. அப்படியே பொறுமையா குட்டி பொண்ணு முகத்தை கவனிக்கும் போது படு பயங்கரமா முறைக்க ஆரம்பிக்கிறா. கூடவே அந்த ஒட்டுமொத்த வீடும் அதிர ஆரம்பிக்குது. பயந்து போன ஹீரோயின் மந்திர வட்டத்தை விட்டு வெளியில வரலான்னு பாப்பா. உடனே ஃப்ரெண்டுக்காரன் தடுக்கலான்னு பாப்பான். ஆனா தெரியாதனமா கையில வச்சிருந்த எலக்ட்ரிக்கல் டிவைஸ் கழுத்துல பட்டு பாவம் ஃப்ரெண்டுக்காரன் அதே இடத்துல மயங்கி போயிட்டான். இதுக்கடையில சரி வந்தது வந்துட்டோம், அந்த பேயை எப்படியாச்சும் ஓட்டி ஆகணுமேன்னு சொல்லிட்டு நீ யாருன்னு அந்த குட்டி பொண்ணு கிட்ட கேள்வி கேட்பான். பயலுக்கு அதை பாருங்களேன், நான் யாருன்னு சொன்னா கூட உன்னால என்ன
உன்னை தடுக்க முடியாது. ஏன்னா நீ ஒரு போலி, உன் கையில இருக்க அந்த மந்திரவாளும் ஒரு போலி. ஹீரோவோட இடுப்புல தாத்தாவோட ஞாபகமா ஒரு மந்திரவாள் வச்சிருப்பான். இப்ப அது பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. குட்டி பொண்ணு இந்த விஷயத்த பார்த்ததுமே தான் உடம்புல கட்டி இருந்த கயிறெல்லாம் அத்து போட்டுட்டு சேர தூக்கி டம்முன்னு ஹீரோவுக்கு ஒரு அட்டி. இங்கதான் ஹீரோனுக்கு தான் தங்கச்சி உடம்புக்குள்ள இருக்க தீய சக்தி வெளியில வரக்கூடிய விஷயம் தெரியுது. நேரா இவ உடம்புக்குள்ள வரலான்னு தான் பாக்கும். ஆனா ஏதோ ஒரு காரணத்தால இவ உடம்புக்குள்ள மட்டும் அந்த தீய சக்தியால போகவே முடியல. கூடவே இவன் தான் நம்ம கதையோட வில்லன். இப்ப இந்த வில்லனோட ஆவி நிக்குது இல்லையா, இந்த விஷயத்த ஹீரோயினால மட்டும் தான் பார்க்க முடியுது. மத்த யாரோட கண்ணுக்கும் எதுவும் தெரியல. எப்படி இது சாத்தியமாச்சு? ஒரு சாதாரண பொண்ணோட உடம்புக்குள்ள என்னால ஏன் போக முடியலன்னு வில்ல பையன் பயங்கரமா புலம்பிட்டு இருக்கான். இந்த விஷயத்த நேருக்கு நேரா நம்ம ஹீரோயினும் கவனிச்சிட்டு இருக்கா. அப்ப அடிபட்டு கீழே விழுந்த ஹீரோ மந்திரவாளை பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோயினும் எனக்கு முன்னாடி தான் இந்த தீய சக்தி இருக்குன்னு கத்துவா. உடனே ஹீரோவும் மந்திரவாளை பயன்படுத்தி ஹீரோயின் சொன்ன இடத்தை பார்த்து ஓங்கி ஒரு வெட்டு. அடுத்த நிமிஷமே வில்லனோட ஆவியும் அந்த இடத்தை விட்டு டக்குன்னு மறைஞ்சு போயிடும். அப்படின்னா இவ்வளவு நேரமா தாங்கிட்ட இருந்தது சாதாரண வாள் கிடையாது, அது ஒரு மந்திர வாளுங்கிற விஷயத்த ஹீரோவும் தெளிவா புரிஞ்சுக்கிறான். இதே டைம்ல வில்லனோட ஆவி மறுபடியும் தன்னோட சொந்த உடம்புக்கே வந்துருச்சு. முன்னாடியே ஒரு சில அடையாளங்களும் இருக்காங்க. தலைவரை என்னாச்சு? நான் இவ்வளவு நாள் தேடிக்கிட்டு இருந்த அந்த தெய்வீக பிறவி, அவளை நான் கண்டுபிடிச்சிட்டேன். சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் ஆவி உருவத்துல இருக்கும்போது கூட அவ என்ன நேருக்கு நேரா பார்த்தா. அது மட்டும் இல்லாம முக்கியமா அந்த ஹீரோ அவன் கையில 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல சரிப்பட்டு கிடக்கிறதுக்கு காரணமா இருந்த அதே மந்திரவாளோட பாதியை பார்த்தேன். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு அந்த ஹீரோயினோட கண்ணு தேவை. அதான் இந்த சிறையை விட்டு நான் வெளியில போறதுக்கான சாவி. இப்படி எல்லாம் நம்ம ஆளுங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல நம்ம ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு ஹீரோயினோட பிரச்சனையை முடிச்சிட்டு மறுபடியும் சொந்த ஊரை நோக்கி போயிட்டு இருப்பான். அப்ப டனலுக்கு மேல இருந்து வில்லனோட அடியாள் ஒருத்தன் ஹீரோவை கண்காணிக்கிற மாதிரி தெரியுது. இந்த விஷயத்த நம்ம ஹீரோவும் கவனிக்கிறான். அதுக்கப்புறமா நேரா வில்லனை பார்த்து, சார் பேய்களை ஓட்டுறேன்னு சொல்லி வந்த 2 பேருமே மறுபடியும் தங்களோட சொந்த ஊருக்கு திரும்பிட்டாங்க, ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னா அந்த ஹீரோயினோட கண்களை எடுக்கிறதுக்கான வேலையை நான் பாத்துக்கிறேன். இப்படி எல்லாம் வில்லன் ஒரு பக்கத்துல டைலாக் பேசிட்டு இருக்க, இன்னொரு பக்கத்துல கண்ணாடிக்கார மட்டும் வளர்ப்பு தந்தைய பார்க்க வந்திருக்கான். ஏய் என்னடா நீ மட்டும் வந்திருக்க, அந்த ஹீரோ எங்க போனா? தாத்தா சொன்னா நம்ப மாட்டீங்க, நாங்க இன்னைக்கு ஒரு பேய ஓட்ட போனோம்ல. ஆமா இப்ப அதுக்கு என்ன? ஆக்சுவலா அங்க இருந்த குட்டி பொண்ணு உடம்புக்குள்ள பேய் இருந்துச்சு. எப்பவும் இல்லாம முதல் முறையா ஹீரோவோட கையில மாட்டியிருந்த மந்திர மணி பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிச்சிச்சு. இதை கேட்டதுமே ஒரு நிமிஷம் தாத்தாவுக்கு செம ஷாக்கு. சரி அப்படின்னா அந்த ஹீரோ எங்கடா போனா? தாத்தா நாங்க வரும்போது ஒன்னாதான் வந்தோம், ஆனா அவன் பாதி தூரத்திலேயே கீழே இறங்கிட்டான். டேய் எங்கடா போறேன்னு கேட்டான். ஹீரோயினுக்கும் அவளோட தங்கச்சிக்கும் மறுபடியும் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு. சோ உடனே நான் கிராமத்துக்கு போறேன், நீ முதல்ல மந்திர மணியில இருந்து சத்தம் வந்த விஷயத்த வளர்ப்பு தந்தை கிட்ட தெரியப்படுத்துன்னு சொன்னா. அதான் உங்களை பார்க்க இங்க வந்தேன். பயந்து போன நைனாவும் ஹீரோவுக்கு கால் பண்ணி, டேய் எங்கடா போயிட்டு இருக்க? ஹீரோயினும் குட்டி பொண்ணும் ஆபத்துல இருக்காங்கன்னு தோணுது, அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, ஒழுங்கா நீ வீட்டுக்கு திரும்பறதுக்கான வழியை பாரு. இல்ல நினைக்கிறத விட ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிப்ப. ஆனா ஹீரோ அதையெல்லாம் கேட்காம பாதியிலேயே காலை கட் பண்ணிட்டான். கடுப்பான தாத்தா தேவையான பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு அவசர அவசரமா கார் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கூட அங்க இருந்து கிளம்புறாரு. இங்கதான் கண்ணாடிக்காரனுக்கு டவுட், யோ பெருசு எதுக்கே இவ்வளவு பயப்படுற? ஏன்டா சொல்ல மாட்டேன்? உண்மையான பேய்களை பத்தியும் மந்திரங்களை பத்தியும் உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ இவ்வளவு வாய் பேச மாட்ட. சரி இப்ப சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அடிக்கடி ஹீரோவோட தாத்தா மிகப்பெரிய ஷாமன் ஷாமன் சொல்றீங்களே, அதுக்கான மீனிங் என்ன? அட அப்பாவி, ஷாமன்னா உனக்கு என்னன்னு தெரியாதா? தெரியாது. சரி குலதெய்வம்னா என்னன்னு தெரியுமா? தெரியுமே, பக்கத்து சிட்டியில ஒரு மிகப்பெரிய சாப்பாடு கடை தானே. நாசமா போனவங்களா? எதுவுமே தெரியாம மக்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு எப்படா இதெல்லாம் பத்தி தெரியும்? இந்த பேரு ஹீரோ போயிட்டு இருக்க கிராமத்தோட பேரு ஜிலாங்ஸா. ஒவ்வொரு கிராமத்தையுமே ஒவ்வொரு சக்தி வாய்ந்த ஷாமன் பாதுகாப்பாங்க. அப்படிதான் ஜிலாங்ஸா கிராமத்தை ஹீரோவோட தாத்தா பாதுகாத்தாரு. அப்பதான் முதல் முறையா வில்லனோட ஆட்டமே ஆரம்பிச்சிச்சு. அங்க இருக்க மனித ஆன்மாக்களை கட்டுப்படுத்தி வில்லன் தன்னோட பலத்தை இன்னும் அதிகப்படுத்த ஆசைப்பட்டான். ஆனா ஏற்கனவே ஷாமனான ஹீரோவோட தாத்தா அந்த கிராமத்தை பாதுகாத்ததால அவர் அழிக்கிறதுக்கு ஒரு சின்ன பிளான் போட்டான். அது வேற யாரும் கிடையாது, ஹீரோவோட தம்பி. எது அவனுக்கு தம்பி எல்லாம் இருந்தாங்களா? ஆமாடா, கதையை முழுசா கேளு. சின்ன வயசுல இருந்தே ஹீரோவுக்கு மந்திர தந்திரங்களையும் குறிப்புகளையும் வரைகிறது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஆனா இவனுக்கு ஒரு ஷாமன் ஆகணுங்கிற ஆசை கிடையவே கிடையாது. அதனால தான் வரைஞ்ச படங்களை தான் தம்பி கிட்ட கொடுத்தான். இது மூலமா இவனுக்கு கிடைக்க வேண்டிய அடுத்த தலைவருங்கிற ஷாமன் பதவி இவனோட தம்பிக்கு போச்சு. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு நாள் தம்பிக்காரனை காணோம். ஷாமன் தாத்தாவால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. இரவு பகல் பார்க்காம தேட ஆரம்பிச்சாரு. அப்பதான் தலையணைக்குள்ள ஒரு வித்தியாசமான மந்திர பேப்பரை கண்டுபிடிச்சாரு. ஆக்சுவலா அதை வச்சதே வில்லன் தான். எப்படியாச்சும் பேரனை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தொடர்ந்து 4 நாள் சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம படு பயங்கரமான மந்திரங்களை உச்சரிச்சாரு. ஒரு கட்டத்துல வில்லன் இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சடங்கை பண்ணி முடிச்சா போதும். ஆனா பாதியிலேயே இந்த விஷயம் வில்லனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் சக்தியை பயன்படுத்தி மந்திர சடங்கு செஞ்ச ஒட்டுமொத்த பெரியும் கொல்ல ஆரம்பிச்சான். எஞ்சி இருந்தது நான் மட்டும்தான். ஆனா இருந்தாலும் என் உயிரை போனாலும் பரவாயில்லன்னு என் உயிர் நண்பனான ஹீரோவோட தாத்தாவுக்காக நான் தொடர்ந்து மேளங்கள் அடிக்க ஆரம்பிச்சேன். இது மூலமா நினைச்ச மாதிரியே ஹீரோவோட தம்பியை எங்க கட்டி வச்சிருக்காங்கிற விஷயத்த நாங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா உன் தாத்தா எனக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி தன்னந்தனியாவே அந்த வில்லன் கூட சண்டை போட கிளம்பினாரு. அந்த நேரத்துல அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு மந்திர ஆயுதம் மட்டும்தான். தாத்தா அப்படின்னா ஹீரோவோட தம்பியை காப்பாத்திட்டாங்களா? இல்ல, அடுத்த 2 நாளைக்கு அப்புறமா ஷாமன் தாத்தா தான் பேரன் கூட ஒரு புல்வெளி பகுதியில இறந்து போய் பிணமா கிடந்தாங்க. இத கண்ணுக்கு நேரா பார்த்த ஹீரோ அந்த நிமிஷமே
முடிவெடுத்தான் தான் ஒரு ஷாமனா மாறக்கூடாதுன்னு. ஆனா விதிய பாத்தியா, நீங்க போலியா மக்களை ஏமாத்த நினைச்சாலும் கூட அதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட தொழில் கூட இந்த ஷாமன் வேலைதான். என் கணிப்பு சரியா இருந்தா கண்டிப்பா ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மட்டுமே அந்த கிராமத்துக்கு போகல, தான் தம்பியும் தாத்தாவும் இறந்து போனதுக்கு யார் காரணங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மறுபடியும் ஹீரோன் கிட்ட போயிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் இவங்க ஒரு பக்கத்துல பேசி முடிக்க இதே டைம்ல நம்ம ஹீரோ எப்படியோ நடந்தே அந்த ஹீரோயினோட கிராமத்துக்கு பக்கத்துல வந்துட்டான். ஆனா இது எதுவுமே தெரியாத ஹீரோயின் நைட்டு தன்னோட அம்மாவோட போட்டோவை கையில வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. யாருன்னு தெரியுதா? முதல் முறையா ஹீரோவை கூட்டிக்கிட்டு இந்த கிராமத்துக்கு வரும்போது வழியில ஒரு அம்மாவோட உருவத்தை பார்த்திருப்பால. ஆக்சுவலா அந்த லேடி வேற யாரும் கிடையாது, ஹீரோயினோட அம்மா. இறந்து போனாலும் கூட அடிக்கடி ஆத்மாவா இவளோட கண்ணுக்கு தெரியுறாங்க. குட்டி பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கா. அடுத்து நம்மளும் தூங்கலாமேன்னு பெட்டுக்கு போகும்போது சடனா யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு. திறந்து பார்த்தா வீட்டோட பாடிகார்ட் பையன். என்னம்மா, ஊரை காலி பண்றதுக்கான வேலையெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா? ஆமா அங்கிள், திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில வண்டி வந்துரும், நாங்க பாதுகாப்பா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவோம். எனக்கு என்னமோ உன்னால இந்த இடத்தை விட்டு தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் சொன்னதுமே ஹீரோயினுக்கு வந்திருக்கிறது பாடிகார்ட் கிடையாது, அவன் உடம்புக்குள்ள வில்ல வந்திருக்காங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு எலக்ட்ரிக்கல் டிவைஸை வச்சு ஷாக்க கொடுக்கலான்னு பாக்குறா. ஆனா அவன் கரெக்டா கைய பிடிச்சிட்டான். ரொம்ப பயப்படாதம்மா, உன் கண்ணை வழியே இல்லாம தோண்டி எடுக்கிறேன். இப்படி பேசும்போது கரெக்டா பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ கொண்டு வந்த மந்திர வாளை வச்சு மண்டையிலேயே ஒரு அட்டி. ஆக்சுவலா வில்லன் யார் உடம்புக்குள்ள இருந்தாலும் சரி, அவங்க இந்த மந்திர வாளை தொட்டா போதும் அடுத்த நிமிஷமே வில்லனோட ஆன்மா உடம்பு விட்டு வெளியில வந்துரும். ஆனா வில்லன் நினைச்சானா திரும்ப அதே உடம்புக்குள்ள போக முடியும். பட் இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், மிஞ்சி போனா ஒரு சில நிமிஷங்கள் ஆகும். உடனே ஹீரோயினோ தன்னை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் சொல்ல இதே டைம்ல தூக்கத்துல இருந்த குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, இப்ப அவ உடம்புக்குள்ள வில்லனோட ஆன்மா போயிடுச்சு. உடனே ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆகி அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறா. பின்னாடியே ஹீரோயினும் துரத்தி போயிட்டு இருக்கா. இங்கதான் ஹீரோவுக்கு டவுட், குட்டி பொண்ணோட தலகாணி இருக்கு இல்லையா, அதை கிழிச்சு பார்க்கும்போது உள்ள ஒரு மந்திர பேப்பர் இருக்கு. ஆக்சுவலா ஹீரோவோட தம்பி தொலைஞ்சு போனப்ப அவனோட தலையணைக்குள்ளயும் இதே மாதிரியே மந்திர பேப்பர் தான் இருக்கும். அப்படின்னா தான் தாத்தாவும் தம்பியும் இறந்து போனதுக்கு காரணமா இருந்த வில்லன் தான் இப்ப இங்க இருக்க ஹீரோயினையும் கொல்ல பாக்குறாங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்மளும் ஓடிட்டு இருக்கான். ஆனா என்ன, பாதி தூரத்திலேயே அந்த வில்லனோட ஆளுங்க உள்ள பூந்து டக்குன்னு குட்டி பொண்ண கார்ல தூக்கிட்டு போயிட்டானுங்க. ஆனா அப்பவும் அந்த வில்லன் விடுற மாதிரியே இல்ல. இந்த ஒட்டுமொத்த கிராமத்துல இருக்க மக்களையுமே வில்லனால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா ஏற்கனவே அவங்கள வசியப்படுத்தி அந்த மக்களோட விரல்களை கட் பண்ணி வச்சிருக்கான். வெட்டப்பட்ட விரல் எல்லாமே ஒவ்வொரு தனித்தனியான குடுவைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கு. வில்ல அதுல கைய வச்சதுமே இவனோட ஆன்மா டக்குன்னு உடம்பு விட்டு பிரிஞ்சு குட்டி பொண்ண காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஓடிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பக்கத்துல இந்த கிராமத்தை சேர்ந்த ஆள் யாராவது இருப்பான்ல, அவன் உடம்புக்குள்ள வில்லனோட ஆன்மா போயிடுச்சு. அதனால ஆளுக்கு ஒருத்தன் கையில கட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்து ஹீரோ கூட சண்டை போடுவானுங்க. ஆனா நம்ம ஆளும் சும்மா கிடையாது, முடிஞ்ச வரைக்கும் எஸ்கேப் ஆகி ஓடுறான். அப்ப ஒரு இடத்துல தெரியாதனமா அந்த பயபுள்ளைங்க மந்திர வாள்கள்ல கைய வச்சதுமே உடம்புக்குள்ள இருந்த வில்லனோட ஆன்மா வெளியில போயிட்டு மறுபடியும் கிராமத்துல இருந்த இன்னொருத்த உடம்புக்குள்ள போயிடுச்சு. இதே மாதிரியே 20-30 பேரு தொடர்ந்து ஒவ்வொருத்தனா ஹீரோவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம ஆளும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு நேரம் தான் சமாளிப்பான். இதுல கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம ஹீரோவால அந்த வில்லனோட ஆன்மா எந்த உடம்புக்குள்ள போகுதுங்கிற விஷயத்த கவனிக்க முடியாது. ஆனா ஹீரோயின் தான் பார்த்து ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. சும்மா சொல்லக்கூடாது, இதுல வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் வேற லெவல்ல மிரட்டி வச்சிருப்பானுங்க. மந்திரவாளை பயன்படுத்தி மக்கள் உடம்ப விட்டு வில்லனோட ஆன்மாவை வெளியில துரத்தும் போது வில்லங்கிட்ட இருக்க ஒவ்வொரு ஜாடியுமே உடைய ஆரம்பிக்குது. அப்படின்னா மறுபடியும் அந்த மக்களோட ஆன்மாக்களை வில்லனால திரும்ப பயன்படுத்த முடியாது. அப்படி பண்ணணும்னா இவன் மறுபடியும் புது குடுவைகளை உருவாக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேல கிராம மக்களோட பெட்டி எல்லாமே காலி ஆயிடுச்சு. சோ இதுக்கப்புறமா வில்லனால நம்ம ஹீரோவை எதுவும் பண்ண முடியாது. இந்த சின்ன கேப்பை பயன்படுத்திக்கிட்டு ஹீரோயின் கார் எடுத்துக்கிட்டு நேரா இவனோட வளர்ப்பு தந்தையை பார்த்து உதவி கேட்கலாமேன்னு கிளம்பிட்டு இருப்பான். ஆனா எவ்வளவுதான் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் சரி வண்டி நகரவே மாட்டேங்குது. என்ன ஏதுன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா ஹீரோயினோட பாடி கார்டு இருக்கான்ல, இப்ப அவ உடம்புக்குள்ள வில்ல வந்துட்டாங்க. ரொம்ப அசால்ட்டா காரோட பின்பக்கத்தையே இழுத்து பிடிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலா இதனாலதான் கார் துளி கூட நகரவே மாட்டேங்குது. ஆனா ஹீரோ மறுபடியும் மாங்குன்னு மிதிக்க நல்ல வேலையா காரோட பின்பக்கம் மட்டும் உடஞ்சு பாடி கார்டு தடுமாறி கீழே விழுந்துருவான். இந்த சின்ன கேப்ல 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அடச்ச கையில கிடைச்ச ஆளுங்களை தப்பிக்க விட்டோம்னு பயபுள்ளைங்களுக்கு செம கோபம். இதே டைம்ல எஸ்கேப் ஆன 2 பேரும் வழியில வளர்ப்பு தந்தையவும் அந்த ஃப்ரெண்டுக்காரனையும் ஒரு ஹோட்டல்ல வச்சு சந்திக்கிறாங்க. நைனாவுக்கு செம கோபம். டே முட்டாள், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? உன் தாத்தா இறந்து போனதுக்கும் தம்பி இறந்து போனதுக்கும் பழி வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரமா? ஐயோ நைனா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணதான் இங்க வந்தேன். வாய முர்ரா, உனக்குள்ள பழி வாங்குற என்ன இருக்குன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ஷாமன்னா அது உங்க தாத்தா தான். ஆனா அவராலேயே அந்த வில்லனோட ஆன்மாவை அழிக்க முடியல. அப்படி இருக்கும்போது உன்னால அவனை தோக்கடிக்க முடியுமா? தாத்தா, முடியுதோ முடியலையோ என் சொந்த தம்பியை நான் இழந்திருக்கேன். என்ன பாசமா எடுத்து வளர்த்த தாத்தாவை நான் இழந்திருக்கேன். இது எல்லாத்துக்கும் கண்டிப்பா நான் வில்லனை பழி வாங்குவேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஹீரோயினோட தங்கச்சியை எங்க கூட்டிட்டு போனாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதை கண்டுபிடிக்க தெரிஞ்ச ஆளை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆரம்பத்துல யோசிக்கிற நைனாவும் என் கூட வான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பங்களாவுக்கு முன்னாடி வந்து நிறுத்துவாரு. ஆமா இது என்ன இடம்? தோ உட்கார்ந்திருக்கான் பாத்தியா, இவன் தான் ஹியூமன் ஏஞ்சல், அதாவது மனித தேவதை. சின்ன வயசுல இருந்து இவனை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அரசியல்வாதி, நீதிபதினு நிறைய பேர் இவங்கிட்ட வாக்கு வாங்கிட்டு போயிருக்காங்கடா. எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கு. அதனால இவங்கிட்ட உதவி கேட்டோம்னா கண்டிப்பா நமக்கு தேவையான ஏதாவது கிடைக்கும். சரின்னு உள்ள வந்த ஹீரோ 25 மில்லியன் பணத்தை எடுத்து டேபிள்ல வச்சு
ஹீரோயினோட தங்கச்சிய யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க. அவ யாரு எங்க இருக்கான்னு எந்த ஒரு தகவலும் இல்ல. ஆனா உன்னால அந்த தங்கச்சி இப்ப எந்த இடத்துல மாட்டிருக்காங்கிற விஷயத்த சொல்ல முடிஞ்சா கண்டிப்பா அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆரம்பத்துல யோசிக்கிற ஏஞ்சல் பையனும் அதுக்கப்புறமா சின்ன சின்ன மந்திரங்களை உச்சரிக்கும் போது பேக் சைடுல ஒரு கடவுளோட படம் இருக்கும். இப்ப அதுக்குள்ள இருந்து உண்மையாவே ஒரு கடவுளோட ஆன்மா வெளியில வருது. இந்த விஷயத்த நம்மளுங்க யாராலையும் பார்க்க முடியல. ஆனா ஹீரோயினால மட்டும் ரொம்ப தெளிவா கவனிக்க முடியுது. இப்ப அந்த கடவுள் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க அந்த ஏஞ்சல் பையன் உடம்புக்குள்ள போக இதே டைம்ல வில்லன் தூக்கிட்டு வந்த குட்டி பொண்ணோட ரத்தம் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி நம்மளுங்க எங்க போயிட்டு இருக்காங்க, அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு எல்லாத்தையுமே மந்திர தந்திரங்கள் மூலமா இவன் தெரிஞ்சுக்க பாக்குறான். இதுக்கிடையில கடவுளை தான் உடம்புக்குள்ள ஏத்துக்கிட்ட ஏஞ்சல், பரவாயில்ல இங்க இருக்க எல்லாரையும் விட நீதான் தெய்வ சக்தின்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்னால மட்டும்தான் நான் கடவுளா இருக்கும்போது என்னோட ஆத்ம சக்தியை பார்க்க முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலா வில்லன் அதனாலதான் உன்னை தேடிட்டு இருக்கான். ஆனா எதுக்காக? ஏன்னா அவன் சிறையை விட்டு தப்பிக்க நினைக்கிறான். அவனை யாரு சிறை வச்சது? உடனே ஏஞ்சல் பையன் ஹீரோவை பார்த்து, இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது எல்லாமே உன்னோட தாத்தா கிட்ட இருந்துதான். தொலைஞ்சு போன பேரனை காப்பாத்துறதுக்காக வில்லன் குகைக்கு ஷாமன் தாத்தா போனாரு. அப்ப எதிர்பாராத நேரத்துல வில்லன் பேர உடம்புக்குள்ள பூந்து கத்தியை பயன்படுத்தி தாத்தாவையே குத்திட்டான். ஆனா நினைக்கிற மாதிரி ஷாமன் தாத்தா சாதாரண ஆள் கிடையாது. தான் உருவாக்குன மிக சக்தி வாய்ந்த காகிதத்தை தரையில வச்சு மந்திரவாளை வச்சு ஓங்கி ஒரு குத்து. அடுத்த நிமிஷமே நரகத்தோட கதவுகள் திறக்கப்பட்டுச்சு. உள்ள இருந்து பயங்கரமான சங்கிலிகள் வெளியில வந்து வில்லனோட தீய ஆன்மாவை பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா வில்லன் தான் தோல்வியை ஒத்துக்காம கத்திய வச்சு வெட்டும் போது தெரியாத்தனமா மந்திரவாள் துண்டா போயிடுச்சு. இது மூலமா இழுத்துக்கிட்டு இருந்த சங்கிலிகள் பாதியிலேயே கட்டாயிடுச்சு. இந்த சின்ன கேப்ல ஷாமன் தாத்தா உடைஞ்சு போன பாதி மந்திரவாளையும் தன்னோட சின்ன பேரனையும் தூக்கிட்டு அந்த கேவை விட்டு வெளியில ஓடி வந்துட்டாரு. நடக்கிற விஷயங்களை பார்த்து கடுப்பான வில்லன் மறுபடியும் அந்த வாளை அழிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணா. ஆனா வாளுக்கு எதுவுமே ஆகல. மந்திர காகிதம் மட்டும் ரெண்டா கிழிஞ்சு போயிடுச்சு. இது மூலமா காலை சுத்தி இருந்த செங்கலியும் மறைஞ்சு போயிடுச்சு. உடனே ஷாமன் தாத்தாவை துரத்தி வந்து ஒரு வாளை வச்சு முதுகையை காயப்படுத்திட்டான். அதோட விட்டா பரவாயில்ல, பக்கத்துல வந்து அவரோட கதையை முடிக்க நினைச்சான். ஆனா காகிதங்கள் என்னதான் ரெண்டா கிழிக்கப்பட்டாலும் கூட பாதி மந்திர வாள் இன்னும் அந்த கேவுக்குள்ள தான் இருக்கு. அந்த ஒரே காரணத்தாலேயே வில்லனால அந்த குறிப்பிட்ட கிராமத்தை தாண்டி கேவை விட்டு வெளியில வரவே முடியல. மந்திர வளையங்கள் அவனை தடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் உயிரை காப்பாத்திக்க பேரங்கூட தப்பிச்சு ஓடும்போது பாவம் புற்களுக்கு நடுவுல தாத்தாவும் உன்னோட தம்பியும் ரொம்ப கோரமான முறையில இறந்து போயிட்டாங்க. அப்படின்னா மந்திரவாள் வில்லங்கிட்ட இருக்கா? கவலைப்படாத, எந்த ஒரு தீய சக்தியாலையும் மந்திரவாளோட பாதியை தொடவே முடியாது. அது மட்டும் இல்லாம இது வில்லன் உருவாக்குன மந்திர காகிதம். இதுல இருந்து ஹீரோயினோட தங்கச்சியை காப்பாத்தணும்னா அது கொஞ்சம் இல்ல, ரொம்பவே கஷ்டமான ஒண்ணு. உதாரணத்துக்கு இத நெருப்ப வச்சு எரிச்சா கூட மறுபடியும் அது முழு காகிதமாவே மாறிடும். அப்படின்னா என் தங்கச்சியை காப்பாத்த வேற வழியே கிடையாதா? இருக்கு. இதுக்குள்ள இருக்க மந்திர எழுத்துக்களை தலைகீழா படிக்கும் போது உன் தங்கச்சி சாபத்தை விட்டு வெளியில வந்துருவா. எங்களை மாதிரி சாதாரண கண்களால அதை பார்க்க முடியாது. ஆனா நீ ஒரு தெய்வீக பிறவி, உன்னால அதை பார்க்க முடியும்னு சொல்லும் போது ஹீரோயினும் ஒத்து கவனிப்பா. பார்த்தா இப்ப அந்த மந்திர பேப்பருக்குள்ள ஒரு சில ரகசிய எழுத்துக்கள் தெரியுது. பாக்குறதுக்கு இந்த மொழி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதனால மணல்ல லைட்டா தரையில எழுதி காட்டுவா. கூட இருக்க நைனா அந்த மந்திர வார்த்தைகளை ரிவர்ஸ்ல படிக்கும் போது வில்லன் கூட இருக்க அடியால் கையை தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. தலைவரே, அவங்க குட்டி பொண்ணோட மந்திரத்தை உடைச்சிட்டாங்க. வில்லன் ஒரு பக்கத்துல இதை கேட்டு கடுப்பாக, இதே டைம்ல ஹீரோ அங்க இருக்க ஏஞ்சலை பார்த்து, என் தாத்தாவோட மந்திர காகிதம் என்னதான் அது கிழிக்கப்பட்டாலும் கூட அதை நெருப்ப வச்சு எரிக்கும் போது மறுபடியும் அது ஒரு புதுமையான காகிதமா மாறிடும்ல? ஆமா, ரொம்ப சரியா சொன்ன. அப்படின்னா கேவுக்குள்ள வில்லனால கிழிக்கப்பட்ட பாதி காகிதம் இப்ப அது எங்க இருக்கு? தான் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக அவன் பக்கத்துல இருக்க தெற்கு மலைகள்ல அதை மறைச்சு வச்சிருக்கான். இப்ப நம்ம ஆளுங்க மந்திர காகிதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கிற விஷயம் வில்லனுக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவன் தான் ஏற்கனவே நம்ம ஆளுங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு கண்காணிச்சிட்டு இருந்தால. சோ அது மூலமா தான் இதையும் கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்கப்புறமா ஏஞ்சல் பையனுக்கு பாய் சொல்லிட்டு நம்ம ஆளுங்க நேரா தெற்கு மலைக்கு வந்துட்டாங்க. அந்த இடமே பாக்குறதுக்கு அவ்வளவு இருட்டா இருக்குது. ஃப்ரெண்டுக்காரனுக்கு டெக்னாலஜியை பத்தி ரொம்ப நல்லா தெரியும் இல்லையா? அதனால வரும்போதே ஒரு பெரிய துப்பாக்கியை கொண்டு வந்திருக்கான். வானத்தை பார்த்து இவனும் சுட சூரியனுக்கு நிகரான ஒரு பிரகாசமான வெளிச்சம் அந்த இடம் ஃபுல்லாவே பரவ ஆரம்பிக்குது. இந்த பாரு, இந்த லைட் அணையறதுக்கு சரியா 1 நிமிஷம் டைம் இருக்கு. அதுக்குள்ள வில்ல மந்திர பேப்பரை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு நீ தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஏஞ்சல் லாஸ்டா சொல்லும்போது மந்திர காகிதத்துக்கு கட்டுப்படுத்த முடியாத பவர் இருக்கு. அதோட வெளிச்சம் கண்டிப்பா உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறமா 10 செகண்ட் ஆகுது, 20 செகண்ட் ஆகுது. கிட்டத்தட்ட டைமே முடிய போற நேரத்துல நல்ல வெளியா நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு காட்டுக்கு நடுவுல ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரியுது. அவசர அவசரமா அங்க ஓடி வந்து பார்க்கும்போது காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய குடிசை வீடு இருக்கு. சரி பக்கத்துல போலாம்னு பார்த்தா ஹீரோயின் வேணாம் தடுக்கிறா. ஏன்னா வில்ல இந்த மந்திர பேப்பரை யாருமே எடுக்க கூடாதுங்கிறதுக்காக தரையில எக்கச்சக்கமான ஆட்களை பலி கொடுத்து அவங்களோட ஆன்மாக்களை காவலுக்கு வச்சிருக்கான். ஆக்சுவலா இது ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும் இல்லையா? அதனால இவளால உள்ள போக முடியாது. ஆனா ஹீரோ கிட்ட ஏற்கனவே பாதி மந்திரவாள் இருக்கு. சோ அத கையில வச்சுக்கிட்டு நடக்கும்போது அந்த ஆன்மாக்களால ஹீரோவோட காலை பிடிக்கவே முடியல. ரொம்ப அசால்ட்டா அந்த குடிசை வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டான். வெளியில கட்டப்பட்டிருக்க கயிறை பார்த்து ஓங்கி ஒரு வெட்டு. கதவை திறந்துகிட்டு உள்ள வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு பிரகாசமான வெளிச்சம். சடனா என்னாச்சுன்னு தெரியல, கதவு தானாவே லாக் ஆயிடுச்சு. இத பார்த்ததுமே நம்ம ஆளுங்களுக்கு செம ஷாக்கு. ஏன்னா இது வில்லன் போட்டு வச்ச ஒரு சின்ன டிராப். அவ்வளவுதான், ஹீரோ வசமா மாட்டிக்கிட்டான்னு நினைக்கும் போது நம்ம ஆளுக்கு ஒரு சின்ன இல்யூஷன். அதுல தாத்தாவும் ஹீரோவோட தம்பியும் இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயம் தெரியுது. அது மட்டும் கிடையாது, இறந்து போன தம்பிக்காரன் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவுக்கு பக்கத்துல வந்து கையில வச்சிருக்க மந்திரவாளை
ஏமாத்தி பிடுங்க பாக்குற மாதிரியும் அதே டைம்ல இறந்து போன ஷாமன் தாத்தா ஒரு கத்திய வச்சு ஹீரோவோட வயித்தை குத்தி கிழிக்கிற மாதிரியும் தெரியுது. ஒரு பக்கத்துல பயங்கரமான வலி வேதனை எல்லாம் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கத்துல ஹீரோவுக்கு இது எல்லாமே வெறும் பொய்ங்கிறது தெரியும். அதனால மனச கல்லாக்கிட்டு மந்திரவாளை வச்சு தாத்தாவை ஓங்கி ஒரு வெட்டு. அடுத்த நிமிஷமே நின்னுகிட்டு இருக்க ஒட்டுமொத்த இடமும் இருட்டி போயிடுச்சு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் பிரகாசமான வெளிச்சம். பக்கத்துல வந்து பார்த்தா வில்ல மறைச்சு வச்சிருந்த அந்த பாதி மந்திர காகிதம் இருக்கு பாத்தீங்களா, அது இங்கதான் இருக்கு. ஒரு பக்கத்துல நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம்னு ஹீரோவுக்கு அளவு கடந்த சந்தோஷம். ஆனா இதே டைம்ல ஃப்ரெண்டுக்காரன் காலை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம தெரியாதனமா ஒரு அடி முன்னாடி வச்சுட்டான். அவ்வளவுதான், அங்க இருக்கக்கூடிய ஆண்மாக்கள் காலை பிடிச்சு வாரிட்டு இருக்குது. என்ன விட்டுன்னு பையன் கதறிக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அங்க இருக்க குடிசை வீட்டோட கதவு டக்குன்னு திறக்குது. ஒருவேளை வில்லன் வரப்போறான்னு யோசிக்கும் போது வந்தது வில்லன் கிடையாது, நம்ம ஹீரோ தான். கூடவே மந்திர காகிதமும் கையில தான் இருக்கு. நம்மால வெளியில வந்ததுமே காலை வாரிக்கிட்டு இருந்த அத்தனை ஆன்மாக்களும் டக்குன்னு மறைஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, ஹீரோ கிட்ட தான் அந்த மந்திர காகிதத்தோட பாதி இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சு வில்லனுக்கு சம கோவம். இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடுது. ஒரு மேப்பை கையில எடுத்து வச்சுக்கிட்டு வில்லனை என்னோட தாத்தா இந்த 4 எல்லைக்குள்ள தான் அடைச்சு வச்சிருக்காரு. அதனால என் கணிப்பு சரியா இருந்தா கண்டிப்பா வில்லன் இந்த மைய பகுதியில தான் இருக்கணும். உடனே ஹீரோயின் ஒரு கார்லயும் தாத்தாவும் ஃப்ரெண்டுக்காரனும் ஒரு கார்லயும் போயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோனுக்கு தான் அம்மாவோட ஆன்மா எதையோ ஒண்ணு கை காட்டுற மாதிரி தெரியுது. சந்தேகத்துல அண்ணாந்து பாக்கும்போது மேல அந்த பாடிகார்ட் பையன் நிக்கிறான். கிட்டத்தட்ட 200 கிலோ வாச்சும் இருப்பான். அவ்வளவு வெயிட். நேரா ஹீரோவோட கார் மேலேயே குதிச்சா என்ன ஆகும்? அப்பளத்தை அடிச்சு நொறுக்கின மாதிரி கார் கண்ணாடி எல்லாம் பறந்துட்டு இருக்குது. ஆனா அப்பவும் இந்த பாடிகார்ட் பையன் விடுற மாதிரியே இல்ல. சங்கிலி ஒண்ணு காரோட கனெக்ட் பண்ணிட்டான். மாங்குன்னு அதை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறான். இதுக்கடையில ஃப்ரெண்டுக்காரன் ஓட்டிட்டு வந்த கார்ல அடியால் ஒருத்தன் காரை வச்சு இடிச்சிட்டான். சோ இவங்க ஒரு பக்கத்துல லாக் ஆயிட்டாங்க. அடுத்து ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது பாடிகார்ட் பையன் மாங்குன்னு இழுத்து ஒரு இடத்துல வண்டியவே நிக்க வச்சுட்டாங்க. ஹீரோவை வெளியில இழுத்து போட்டு கும்மாங்குத்தெல்லாம் குத்திட்டு இருக்கான். ஆக்சுவலா பாடிகார்ட் உடம்புக்குள்ளதான் வில்ல இருக்கான் இல்லையா? அதனால ஹீரோ எத்தனை முறை மந்திரவாளை வச்சு ஆன்மாவை வெளியில துரத்தினாலும் சரி திரும்ப பாடிகார்ட் உடம்புக்குள்ளேயே வந்து நம்மால புரட்டி எடுத்துருக்கான். நம்ம ஆளுங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இந்த சின்ன கேப்ல நம்ம ஹீரோயின் கழுத்துல ஷாக்க வச்சு அடியால் பைப்புள்ளைங்க கார் எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாங்க. வந்த வேலை முடிஞ்சதால பாடிகார்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த வில்ல பாதி இருக்கே அவன் உடம்ப விட்டுருவான். அவ்வளவுதான், நேரா தொப்புன்னு ஹீரோ மலையே விழுவான். முடிஞ்ச வரைக்கும் எப்படியாச்சும் ஹீரோனை காப்பாத்தணுமேனு பின்னாடியே ஓடி பாக்குறான். ஆனா முடியல. அப்பதான் ஃப்ரெண்டுக்காரனும் நைனாவும் கார் எடுத்துக்கிட்டு பின்னாடி வராங்க. தம்பி ஓடி போனா பிடிக்க முடியாது, வண்டியில உட்கார போவோம். இப்ப ஹீரோனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆளுங்களும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா வில்லனோட இருப்பிடத்துக்கே வந்தாச்சு. வெளியில ஃபுல்லாவே ஏற்கனவே இறந்து போன பிணங்களா இருக்கு. அப்பதான் ஹீரோ ஃப்ரெண்டையும் நைனாவையும் பார்த்து கொண்டு வந்த பாம இந்த கேவோட எல்லா ஓரத்திலையும் வைங்க. அரை மணி நேரத்துக்குள்ள உள்ள போறேன்னா ஹீரோனையும் குட்டி பொண்ணையும் காப்பாத்திட்டு பாதுகாப்பா வெளியில வருவேன். அப்படி என்னால முடியலன்னா உடனே இந்த கேவை வெடிக்க வைங்க. எக்காரணத்தை கொண்டும் வில்லன் இதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு வெளியில போகவே கூடாது. மச்சான் அப்படின்னா உன்னோட கதி. ஆனா ஹீரோ சிரிச்சுக்கிட்டு நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு சொல்லிட்டு நேரா உள்ள வந்துட்டு இருக்கான். கண்ணு கெட்டுற தூரத்திலேயே ஹீரோயினியும் அவளோட தங்கச்சியவும் கட்டி போட்டிருக்கானுங்க. அப்ப அங்க வந்த வில்லனும் தம்பி ஷாமன் தாத்தாவோட வாரிசு, இன்னைக்கு நீ என்ன கொல்றதுக்காக இங்க வரைக்கும் வந்திருக்க. ஆனா கொடுமையை பாத்தியா? உன் தாத்தா ஷாமனாலேயே என்ன எதுவும் பண்ண முடியல, நீ என்ன பண்ண போற? ரொம்ப பேசாத, சண்டை போட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு நேருக்கு நேரம் அடிக்க பாக்குறான். ஆனா வில்லனுக்கு நிறைய பவர் இருக்கு இல்லையா? அதனால அடிக்கிற அட்டி ஒண்ணும் இட்டி மாதிரி இருக்குது. ஒரு கட்டத்துல ஹீரோவோட கையில இருந்த வாளை தடுமாறி கீழே விழுந்துரும். வில்லன் இதான் சாக்குன்னு புரட்டை எடுக்கிறான். அப்ப பாருங்க ஹீரோ எவ்வளவு அடி வாங்குறானோ அதுக்கேத்த மாதிரி மந்திர வாளுக்குள்ள இருந்த சக்தி அதிகமாகி உடஞ்சு போயிருந்த 2 பகுதியுமே திரும்ப ஒன்னா ஒட்டிக்குச்சு. இதை கவனிக்காத வில்லன் ஹீரோவை தூக்கி பிடிச்சு ஓங்கி ஒரு குத்த பறந்து வந்து ஒட்டி இருக்க வாள்கிட்டயே விழுவான். அதுக்கப்புறம் என்ன, மந்திர வாளுக்கு இப்ப முழுமையான சக்தி கிடைச்சாச்சு. இத பார்த்து கடுப்பான வில்லன் அடிக்கலாமேன்னு ஓடி வருவான். பதிலுக்கு இவன் சும்மா இருப்பானா? வாளை வச்சு முதுகு கையின்னு கிடைக்கிற இடத்துல எல்லாம் உரிச்சு எடுக்கிறான். அடிக்கிற அட்டி ஒண்ணு நெருப்பா பறகுது. அப்பதான் வில்லன் பக்கத்துல இறந்து போயிருந்த ஒரு ஆள் உடம்புக்குள்ள தான் ஆன்மாவை அனுப்பி நொடி பொழுதுல ஹீரோவோட கழுத்துல ஒரு கயிறை மாட்டி நெரிச்சு சாகடிக்க பாக்குறான். ஹீரோ ஒரு பக்கத்துல வழியால கதறிக்கிட்டு இருக்க, அப்ப டக்குன்னு இந்த உடம்பை விட்டு மறுபடியும் தான் உடம்புக்கு வந்து பின்பக்கத்துல இருந்து கத்திய வச்சு ஹீரோவோட முதுகுல குத்த பாப்பான். இந்த விஷயத்த ஹீரோயின் கண்ணால பாக்குறா. ஆனா பாவம் இத ஹீரோ கிட்ட தெளிவா சொல்ல முடியல. ஏன்னா வாயில துணியை வச்சு அடைச்சிருக்கானுங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் ஹீரோ எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். பட் முடியல. டக்குன்னு வயித்துல ஒரு குத்து. நான் தான் உன்கிட்ட சொன்னல, உன் தாத்தாவால செய்ய முடியாத விஷயத்த கண்டிப்பா உன்னால செய்ய முடியாத. இங்கேயே உன் கதையை முடிக்கிறேன்னு கத்திய ஓங்கும் போது சடனா நைனா உள்ள பூந்து மந்திர மேளத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. இது மூலமா வில்ல லைட்டா டைவர்ட் ஆக கரெக்டா ஃப்ரெண்டுக்காரன் உள்ள பூந்து தங்கிட்ட அந்த வெளிச்சம் தரக்கூடிய துப்பாக்கி இருக்கும் இல்லையா, அதை கொண்டு வந்து சரமரியா சுட ஆரம்பிக்கிறான். நம்ம ஆளுங்க எங்க நிக்கிறாங்கன்னு கூட தெளிவா பார்க்க முடியாம வில்ல ஒரு பக்கத்துல கதறிக்கிட்டு இருக்கான். இந்த சின்ன கேப்ல ஹீரோனை காப்பாத்திட்டு மந்திரவாளியும் தூக்கிட்டு மொத்த பேரும் வெளியில ஓடி வந்துட்டு இருப்பாங்க. பதிலுக்கு வில்லன் சும்மா இருப்பானா? துரத்தி வந்து நம்ம ஆளுங்க கதையை முடிக்கலாம்னு தான் பாப்பான். ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோயின் செட் பண்ணி வச்சிருந்த பாமோட பட்டனை பிடிச்ச அமுக்க மொத்தமா நுழைவு பகுதியே இடிஞ்சு வில்லன் வசமா மாட்டிக்கிட்டான். இங்கதான் ஹீரோ ஒரு விஷயத்த கவனிக்கிறான். அடைச்ச மந்திர பேப்பரோட பாதி என்கிட்ட தான் இருக்கு, ஆனா மீதி இன்னும் அது உள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். மச்சான் கவலைப்படாத, இப்படி எல்லாம் ஏதாவது நடக்கும் தெரியும். அதனாலதான் வெளியில ஓடி வரும்போதே பேப்பரையும் சுட்டுட்டேன். டே கண்ணாடிக்காரா, இப்பதான்டா உருப்படியா ஒரு வேலை பார்த்திருக்கேன்னு நெருப்ப வச்சு காகிதத்தை எரிப்பாங்க. ஏற்கனவே ஏஞ்சல் சொன்ன மாதிரி
எரிக்கப்பட்டதுமே மறுபடியும் அந்த மந்திர காகிதம் முழுசா ஒண்ணு சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறமா சின்ன வயசுல தாத்தா சொன்ன மந்திரங்களை மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு மந்திரவாளை பயன்படுத்தி ஓங்கி ஒரு குத்து. சாதாரண காகிதமா இருந்தது வேற ஒரு உலகத்துக்கு போறதுக்கான பாதையா உருமாறுது. உள்ள இருந்து நரகத்தோட சங்கிலி வெளியில வந்து நேரா வில்லன் காலை பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்குது. பையன் தப்பிக்கலாமே ட்ரை பண்ணுவான், ஆனா முடியல. ஆக்சுவலா இந்த சங்கிலிக்கு தேவையானது வில்லனோட உடம்பு கிடையாது, அவனோட தீய ஆன்மா மட்டும்தான். அதனால உடம்ப பாதியிலேயே விட்டுட்டு அவனோட ஆன்மாவை மட்டும் தனியா பிரிச்சு மறுபடியும் அந்த மந்திர காகிதத்துக்குள்ளேயே போயிடும். அதுக்கப்புறமா அந்த மந்திர பேப்பர் தானாவே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அப்படின்னா இதுக்கப்புறமா அந்த வில்லனால தப்பிச்சு வெளியில வரவே முடியாது. ஒரு வழியா உலகத்தை ஆட்டி படைக்க நினைச்ச வில்லனையே அழிச்சாச்சு. கட் பண்ணா அடுத்த சில பல நாட்களுக்கு அப்புறமா வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நாங்க எல்லாரும் கிளம்புறோம்னு சொல்லுவாங்க. ஆனா கண்ணாடிக்காரன் உள்ள புந்து, ஏமா ஹீரோயின் உனக்குள்ளதான் நிறைய பவர்ஸ் எல்லாம் இருக்கு, நீயும் எங்க டீம்ல வந்து சேர்ந்துக்கலாம்ல, நீ சொல்றதெல்லாம் ஓகே தான்ப்பா, ஆனா உங்க தலைவருக்கு இதுக்கு சம்மதமா, பதிலுக்கு ஹீரோவும் ஜாயின் பண்ணிக்கோன்னு சிக்னல் கொடுக்க. அப்படின்னா இவனுங்களோட ஆட்டம் இன்னும் முடியல, இதுக்கப்புறம் தான் கலவரமே நடக்க போகுதுன்னு இன்டைரக்டா சொல்லி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. பை பாய்.